வினை தீர்ப்பான் வேலவன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. அவனோட அருளால வினை நீங்க பெற்ற அவனுடைய அடியார்களோட அனுபவபூர்வ ஒரு வாக்கு. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு 3 விரதங்கள் முக்கியமா கடைபிடிக்கப்படுது. அது வார விரதம், நட்சத்திர விரதம், அப்புறம் திதி விரதம் அப்படிங்கிறது தான். செவ்வாய்க்கிழமைகள்ல அனுஷ்டிக்கிறது வார விரதம். கிருத்திகை நட்சத்திரத்துல அனுஷ்டிக்கிறது நட்சத்திர விரதம். சஷ்டி திதியில அனுஷ்டிக்கிறது திதி விரதம் அப்படின்னு சொல்லுவோம். மாசம் மாசம் வரக்கூடிய முக்கிய விரதங்கள்ல ஒன்றான சஷ்டி விரதம் பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல விரிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். முதல்ல சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சஷ்டி அப்படிங்கிறது சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையா கொண்ட கால கணிப்பு முறையில 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாளை குறிக்குது. இந்த நாட்களை தான் பொதுவா திதி அப்படின்னு சொல்றோம். அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 6வது நாள் தான் சஷ்டி. அமாவாசை அடுத்து வரக்கூடிய சஷ்டியா சுக்லபக்ஷ சஷ்டி அப்படின்னும் வளர்பிறை சஷ்டியும் அப்படின்னும் சொல்லுவோம். பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய சஷ்டி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிருஷ்ணபக்ஷ சஷ்டி அப்படின்னும் தேய்பிறை சஷ்டி அப்படின்னும் சொல்லுவோம். திருமணம் இல்லாம வாழ்க்கை ஒருவருக்கு முழுமை அடையாது. அதே மாதிரி குழந்தை இல்லாம திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைவு பெறாது. சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நல்ல குழந்தை பேரு கிடைக்கும். நம்மளுடைய உள்ளத்துல இறைவன் குடிகொள்வான் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். மாதம் மாதம் வருகிற சஷ்டி ரொம்பவே விசேஷமானது. வழிபாட்டுக்கும் பூஜைக்கும் ரொம்பவே உரிய அற்புதமான சஷ்டி திதியில முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது எண்ணற்ற பலன்களை நமக்கு தரும். எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா, சஷ்டி திதி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு வாசமிக்க மலர்கள சாற்றி தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு இனிப்பை வந்து நெய்வேத்தியம் செஞ்சு முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் இந்த மாதிரி மந்திர பாடல்களை முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா டிவியில ஓட விட்டு கேளுங்க. முருகனுக்கு பூஜை செஞ்சு விரதத்தை தொடங்கி பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த விரதத்தை முழு நேரம் இருக்க முடியல அப்படின்னா, நான் எப்பவும் சொல்ற மாதிரி பால், பழம் இதை வந்து சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். வேலைக்கு போறீங்க அப்படின்னா, காலையிலேயே பூஜைய முடிச்சுட்டு, விளக்க மலையேத்திட்டு, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வாங்க. மறுபடியும் சாயந்தரம் இதே மாதிரி வந்து பூஜைய செஞ்சு விரதத்த முடிச்சுக்கலாம். வீட்டிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, விரதம் முடியும் வரையும் முருகனுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சஷ்டி அன்னைக்கு சாயந்தரம் முருகப்பெருமானுக்கு சக்கரை பொங்கல் இல்லைன்னா எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செஞ்சு, ஆ, முடிஞ்சா கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, அங்க கோயில்ல எல்லாருக்கும் வந்து விநியோகம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு வழங்குனீங்க அப்படின்னா, வீட்ல இருக்க திஷ்டி எல்லாம் நீங்கிடும். கடன் தொல்லைகள் கண்டிப்பா குறையும். இது கண்டிப்பான உறுதி. உண்ணாவிரதம் மட்டும் இல்ல, மௌன விரதமும் அன்னைய நாள்ல சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா நெறைய நன்மைகள் உண்டு. சாயந்தரம் உங்களால முடிஞ்சா பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா, நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜை அறைக்கு போய் முருகப்பெருமான வணங்கி, உங்களோட சஷ்டி விரதத்த முடிச்சுட்டு, அவருக்கு வைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாதங்கள சாப்பிட்டு விரதத்த முடிச்சுக்கலாம்.